அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி பப்ளி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ரொம்ப முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா ஆல்ரெடி நம்ம 11th பயாலஜி நடந்தப்பே அப்லோட் பண்ணியாச்சு. அதே சேம் கொஸ்டின் தான். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா. அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. ப்ளஸ் நமக்கு இப்போ சுவாலஜி அதாவது பயாலஜி எக்ஸாம்ஸ் நடந்துச்சு 11th. அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய பயோசுவாலஜி கொஸ்டின் சரிங்களா, உயிரி விலங்கியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த கொஸ்டின் எடுத்து அதில் 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்ஸ் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அதுலேருந்து கூட நமக்கு 5 மார்க்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தெரிஞ்ச கொஸ்டினை ஏன் நம்ம விடுவோம், 5 மார்க் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு வாங்கி அல்லது நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். 11th பயாலஜி ஆன்சர் ஸ்கீன்னு இருக்குது. ஆன்லைன்லேயே இப்போ நிறையா இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு வரும். அல்லது 11th பயாலஜி ஆன்சர் கீ கேசி பாட்டினி போட்டு பாருங்கள். யூடியூப்பில் நம்ம ஆன்சர் கீ வரும். அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. அதனால் அதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் இது எல்லாமே படிங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெசன் வைஸாக ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக தான் கொடுத்துருக்கு சரிங்களா. 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக. 5 மார்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 2 5 மார்க்கு 3 5 மார்க்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஒரு சில லெசனில் மட்டும் 4 5 மார்க் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதே போல் டாப் 30 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பயாலஜி எக்ஸாம் நடந்தப்போ உங்களுக்கு பியூர் சயின்ஸ் வேணும்னா நான் அப்லோட் பண்ணுறேன். அல்லது வீடியோ லிஸ்ட்டில் இப்போதைக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதே போல் பப்ளி எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் நடந்த கொஸ்டின் சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 7 to 9 பப்ளி எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. அதோட கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது. அதையுமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே 11th and 12th பப்ளி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். அந்த இதில் டாப் 100 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா. அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. மறுபடியும் சொல்கிறேன், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா எல்லா கொஷினுமே கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸாக தான் வரும் சரிங்களா. அதனால் இது எல்லாமே படிங்க. அடுத்து நான் லெசன் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் இது பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் போடலான்னு நினச்சேன். கொஞ்சம் டைம் கிடைக்கல. ஈவினிங்குள்ளே நான் ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணேன். என்னென்னைக்கு என்னென்ன படிக்கலாம். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் டைம் இருக்குது சரிங்களா. நாளை மறுநாள் சண்டே. நம்ம 13 லெசன் தான். ஒரு நாளைக்கு 4 லெசன் படித்தா கூடமே போதுமானதாக இருக்கும். 12 லெசன்ஸும் என்ன பண்ணிவிடும், கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா. அதனால் என்னென்ன லெசன்ஸ் படிக்கலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.